33 வயதில் ஒரு வீரருக்கு இந்திய டெஸ்ட் அணியில் வாய்ப்பு கிடைக்குமா? ஐபிஎல் கூட விளையாடாத ஒரு வீரர் நேரடியாக இந்திய டெஸ்ட் அணியின் பிளேயிங் 11க்குள் எப்படி வந்தார்? இலங்கை டெஸ்ட் தொடரில் குல்தீப் யாதவுக்கு பதிலாக இடம்பெற்று கடந்த 28 ஆண்டுகளில் இந்திய அணிக்காக அறிமுகமான மிக மூத்த வீரர், ஓல்டஸ்ட் டெபியூட்டன்ட் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ள சாரான்ஷ் ஜெயின் யார்? அவரது பின்னணி மற்றும் உழைப்பு என்ன? முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். இலங்கை தொடர் மற்றும் 28 ஆண்டுகால சாதனை. திடீர் வாய்ப்பு. இலங்கை அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் உடல்நலக்குறைவு காரணமாக குல்தீப் யாதவ் விலகிய நிலையில் ஆல்ரவுண்டர் சாரான்ஷ் ஜெயினுக்கு இந்திய டெஸ்ட் தொப்பியை ரவீந்திர ஜடேஜா வழங்கினார். வரலாற்று சாதனை. 33 வயது 145 நாட்களில் டெஸ்ட் போட்டியில் அறிமுகமாகியுள்ளார். 1998இல் ராபின் சிங் 35 வயதில் அறிமுகமானதற்கு பிறகு கடந்த 28 ஆண்டுகளில் டெஸ்ட் போட்டியில் அறிமுகமான மிக மூத்த இந்திய வீரர் இவரே ஆவார். ஐபிஎல் இல்லாமல் நேரடியாக அறிமுகம். முரளி விஜய், முகமது ஷமி ஆகியோருக்கு பிறகு ஐபிஎல் தொடரில் அறிமுகமாவதற்கு முன்பே இந்திய அணிக்காக களமிறங்கிய அரிதான வீரர்களில் ஒருவராகவும் சாரான்ஷ் மாறியுள்ளார். ஆரம்பகால கிரிக்கெட் பயணம். பிறப்பு மற்றும் குடும்பம். மத்திய பிரதேசத்தின் இந்தூரைச் சேர்ந்த இவர் மார்ச் 31, 1993இல் பிறந்தவர். இவரது தந்தை சுபோத் ஜெயின் 1980களில் மத்திய பிரதேச அணிக்காக ஆடிய ஸ்பின் பவுலர் ஆவார். தந்தையை பின்பற்றி சுழற்பந்து வீச்சாளராகவும் சிறந்த பேட்டராகவும் உருவெடுத்தார். விளையாடும் பாணி: இடதுகை பேட்ஸ்மேன் மற்றும் வலதுகை ஆஃப் ஸ்பின்னர். உள்ளூர் கிரிக்கெட் அறிமுகம்: 2014-15 ரஞ்சி சீசனில் தனது முதல் தர கிரிக்கெட் பயணத்தை தொடங்கினார். உள்ளூர் கிரிக்கெட் சாதனைகள் மற்றும் இந்தியா ஏ ஃபார்ம். முதல் தர கிரிக்கெட் புள்ளி விவரங்கள்: 54 போட்டிகளில் ஆடி 2223 ரன்கள், 2 சதங்கள், 14 அரை சதங்கள். பந்து வீச்சில் 188 விக்கெட்டுகள், சராசரி 27.30. திருப்பம் தந்த 2025-26 ரஞ்சி சீசன். மத்திய பிரதேச அணிக்காக 7 போட்டிகளில் 518 ரன்களை விளாசியதுடன் 30 விக்கெட்டுகளை வீழ்த்தி மிகச்சிறந்த ஆல்ரவுண்டராக ஆதிக்கம் செலுத்தினார். இந்தியா ஏ அணியில் கலக்கல். அண்மையில் இலங்கை ஏ அணிக்கு எதிரான அதிகாரப்பூர்வமற்ற டெஸ்ட் போட்டிகளில் ஆடி 7 விக்கெட்டுகளை வீழ்த்தி தேர்வுக்குழுவின் கவனத்தை ஈர்த்தார். கடின உழைப்பும் உள்ளூர் கிரிக்கெட்டில் நிலையான ஆட்டமும் இருந்தால் வயது என்பது ஒரு தடையே இல்லை என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார் சாரான்ஷ் ஜெயின். இந்திய அணியில் கிடைத்திருக்கும் இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி ரவிச்சந்திரன் அஸ்வின், ஜடேஜா வரிசையில் ஒரு நம்பகமான ஆல்ரவுண்டராக இவர் நிலைப்பாரா? உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து கிரிக்கெட் அப்டேட்டுகளுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.